ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்கள், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. அன்பானவர்களை, ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையோடு நாம் இணைந்திருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட வாக்குத்தத்தத்தை அடிப்படையாய் வைத்து நாம் சிந்தித்து வருகிறோம். வாக்குத்தத்தங்கள் தான் நம்முடைய வாழ்வில வளத்தை கூட்டுகிறது. வாக்குத்தத்தங்கள் மனதிலே நமக்கு உறுதியை கொடுக்கிறது. வாக்குத்தத்தங்களை பெறும்போதெல்லாம் எல்லா மனதின் தொய்வுகளும் மாறி புது உற்சாகம் அடைகிறோம். புதிய ஒரு வேகத்தோடு தேவனை ஆராதிப்பதற்கும் தொழுது கொள்வதற்கும் அவரை நமஸ்கரிப்பதற்கும் தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய ஜீவிதத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய முடியும், மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை நிகழ்த்த முடியும் என்று நீங்கள் நம்புங்கள். வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது வாக்குத்தத்தங்களுக்கு முன்பே உள்ள நிபந்தனைகளை நாம் கவனிக்க தவறிவிட வேண்டாம். இந்த நாளிலும் நீதிமொழிகள் புத்தகம் 28வது அதிகாரம் 5வது வசனத்தினுடைய அந்த 2வது பகுதியை நான் இன்றைய நாள் வாக்குத்தத்தமாக உங்களுக்கு அறிவிக்கின்றேன். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். சகலத்தையும் அறிவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். தேவனை தேடுகிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். இதே நீதிமொழி புத்தகத்துல தேவனை அறிந்து கொள்வதற்கு நாம் கர்த்தரை தேட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய சமூகத்தை தேடுகிற ஒவ்வொரு மனிதனும், கர்த்தரை தேடுகிற ஒவ்வொரு மனிதனும் அவரை அறிந்து கொள்வதற்கான பாக்கியத்தை பெறுகிறான். நமக்கு ஒரு நெருக்கடி வரும்போது, நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, கஷ்டம் வரும்போது, தீர்வுக்காக மனுஷனிடத்துல போறதுக்கு முன்னாடி மனுஷர்களிடத்துல நாம் போகலாம், தப்பு இல்லை. ஏன்னா ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கணும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொருத்தருடைய ஆலோசனையை கேட்டு இறுதி செய்து ஜெபித்து நாம் ஒவ்வொரு விஷயமா செய்யணும். ஆனா முதலாவது நாம் ஆண்டவரிடத்துல போய் நம்முடைய பிரச்சனைகளுக்கான, நம்முடைய கஷ்டத்துக்கான தீர்வை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஏனென்றால் அவர்தான் ஆலோசனை கர்த்தர். நீங்க அவரிடத்துல ஜெபிச்சுட்டு மற்ற காரியங்களை செய்யும் போது, மற்றவர்களை பார்க்க செல்லும் போது சரியான நபர்களுக்கு நேராக அவர் நடத்துவார். சகலத்தையும் அறிந்து கொள்ள ஒரு மனிதனுக்கு முடியுமையானால் அவன் என்ன செய்தா முடியும்னா, அவன் கர்த்தரை தேடுனா முடியும். கர்த்தரை தேடுகிற அந்த மனுஷனுக்கு தான் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதற்கு, எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். தேவனை தேடுகிற மக்களாக, தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக நாம் எப்போதும் கவனமாயிருப்போம். ஆண்டவரை தேடுவோம். காலையில் எழுந்த உடனே அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். இன்னைக்கு என்னென்ன பண்ண போறோம், எதெல்லாம் செய்து முடிக்க போறோம், எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நாம சரி செய்யணும் அப்படின்றத நாம் யோசித்து கர்த்தருடைய சமூகத்துல அவைகளை நாம் ஒப்பு கொடுப்போம். தேவனாய் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மகிமையானவற்றை செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் தேவனை தேடுவதன் மூலமாக எல்லாவற்றையும் புரிந்து கொள்வதற்கு, எல்லாவற்றையும் கண்டுகொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார் என்ற விஷயம் நம்ம சந்தோஷப்படுத்துது. சில காரியங்கள், சில பிரச்சனைகளுக்கான தீர்வு எனக்கு கிடைக்கல, சில பிரச்சனைகளுக்கான எந்த தீர்வும் இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப வேதனைப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா நீங்க இருந்தீங்கன்னா, அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய ஜீவிதத்துல மிகப்பெரிய மாற்றத்தை பார்ப்பதற்கு தேவனுடைய முகத்தை நோக்கி பாருங்க. நெருக்கடி நேரங்களில் தானியேல் அப்படி செய்தார், மோசே அப்படி செய்தார். பிரச்சனை என்று வரும்போது, தீர்வு கிடைக்காத சந்தர்ப்பத்தில் அவரை நோக்கி பார்ப்பது, அவரை எப்படி யாரெல்லாம் தேடினார்களோ அவங்க எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு நல்ல தீர்வை கொடுத்தார். அந்த விதத்துல என் வாழ்க்கையில அந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்கல பிரதர், ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப நான் ஸ்ட்ரகிளா இருக்கிறேன், ரொம்ப ஃபீல் பண்றேன், ஆண்டவர் என்னுடைய லைஃப்ல, என்னுடைய ஜீவிதத்துல ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு விரும்புற உங்க வாழ்க்கையில இன்றைக்கு எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார் என்ற வார்த்தையை நான் உற்சாகமாய் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நிச்சயமாக அன்பிற்குரியவர்களே, காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணி உங்களை கனப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்துவார். தெய்வத்தினுடைய மகிமையான கரம்
தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்போதும் உதவிகரமாய் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். நாம் அப்படியே தேவனை தேடும்போது எதெல்லாம் அறிந்து கொள்வோம் என்று நான் ஒரு 5 விஷயங்களை சொல்ல போறேன். இந்த 5 விஷயங்களையும் நாம் தேவனை தேடும் போதுதான் இதெல்லாம் நமக்கு கிடைக்குது. என்ற போதிலும் அந்த ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணனா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்றத நான் ஒவ்வொரு அந்த பாயிண்ட்லயே சொல்றேன். முதலாவது, வேத வாக்கியங்களை நாம் அறிந்து கொள்வோம். சகலத்தையும் அறிந்து கொள்வான்னு கர்த்தர் சொல்றார். வேத வாக்கியங்களை நாம் அறிந்து கொள்வது. வேதாகமத்தை எடுத்து நீங்க வாசிக்கும் போது உடனே எடுத்துட்டு வாசிக்கிறதை விட ஒரு சின்ன பிரேயர் பண்ணிட்டு நீங்க வாசிக்கலாம். 119ஆம் சங்கீதத்துல ஒரு நல்ல அழகான வசனம் இருக்குது. உங்களுடைய வேதத்தில் அதிசயங்களை காணும்படி என்னுடைய மனக்கண்களை திறந்துவிடும். அதை மனப்பாடம் பண்ணிட்டு ஜெபமா அதை சொல்லுங்க. உங்களுடைய வேதத்தில் அதிசயங்களை காணும்படி என்னுடைய மனக்கண்களை திறந்துவிடும் அப்படின்னு சொல்லுங்க. அதை நீங்க சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வேதத்தை வாசிங்க. வேதத்தின் ரகசியங்களை, வேதத்தின் மகத்துவங்களை நீங்க அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். இந்த வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்றாரு. வேதத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்வாய் என்று கர்த்தருடைய வாக்கு சொல்லுது. அப்படி வேதத்தின் ரகசியத்தை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு நீங்கள் செயல்படும் போது நிச்சயமாக எல்லா விதத்திலேயும் ஆண்டவருடைய வழி நடத்துதலை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். சகலத்தையும் அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லிட்டாரு. அப்படின்னா வேதத்தை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இதற்கான நிபந்தனை என்னன்னா, வேதத்தை அதிகமா நீங்க நேசிக்கணும். வேதத்தை அதிகமாய் நேசிக்கிறவர்களுக்குத்தான் இந்த வேதத்தை அறிந்து கொள்வதற்கான பாக்கியம், இந்த வேதத்தை புரிந்து கொள்வதற்கான அந்த ஸ்லாக்கியம் கிடைக்கிறது. வேதத்தை நேசிக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையின் மேல நீங்கள் பற்றோடு இருந்து கர்த்தருடைய வசனத்தை நேசித்து நீங்கள் வாழ்வீர்களானால் உங்களுடைய ஜீவிதத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். வேதத்தை அறிந்து கொள்வதற்கு ஒரு மனிதனுக்கு விருப்பம் உண்டானால் அவர் முதலாவது வேதத்தை நேசிக்க வேண்டும். வேதத்தை நேசிக்கும் போதுதான் அறிய வேண்டிய பிரகாரம் தேவனை அந்த மனுஷனால் அறிய முடிகிறது. கர்த்தருடைய வேதத்தின் மேலே நீங்கள் கவனம் வைத்து அந்த வேதத்தை நேசித்து வாசியுங்கள். அது வாசிக்க வாசிக்க அந்த வேதத்தினுடைய மகத்துவங்களை, சத்தியங்களை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள். இதனால் வரக்கூடிய பிளெஸிங் என்ன தெரியுமா? ஒரு விடுதலை கிடைக்கும். எந்த மனிதன் வேதத்தை புரிந்து வைத்திருக்கிறானோ, எந்த மனிதன் சத்தியத்தை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்திருக்கிறானோ, அந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய வெற்றியை, ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒரு நல்ல டெலிவரன்ஸான ஒரு ஜீவிதம், ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு சத்தியம் நமக்கு பிரயோஜனமா இருக்கிறது. இந்த சத்தியத்தின் சத்தம் நமக்கு கேட்கணும். இந்த சத்தியத்தை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ளும் போது இந்த சத்தியம் தருகிற விடுதலையும் கூட நாம் சேர்த்து பெற்றுக்கொள்ள முடியும். அன்பிற்குரியவர்களே, நிறைய பேர் விடுதலை இல்லாம தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறார்கள். ஆனால் சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது இந்த சத்தியம் விடுதலை ஆக்குறது. அதைத்தான் யோவான் நற்செய்தி நூல் 8:32 வாசிக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று அந்த வசனம் சொல்லுது. சரி, முதலாவது எதை அறிந்து கொள்கிறோம் என்றால் சத்தியத்தை, தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்கிறோம். அந்த வார்த்தையை அறிந்து கொள்வதற்கு நாம் வேதத்தை நேசிக்க வேண்டும். அதனால் வருகிற பிளெஸிங் என்னன்னா, ஒரு பெரிய விடுதலை நமக்கு கிடைக்கும். இரண்டாவது எதை அறிந்து கொள்வோம்னு சொன்னா, தேவனுடைய ரகசியத்தை நாம் அறிந்து கொள்வோம். கர்த்தருடைய ரகசியம் இருக்கு, ஏராளமான ரகசியமான விஷயங்கள். எல்லாருக்கும் சத்தியத்தை அறிவது என்பது வேறு, அது ஒரு நிலைப்பாடு. ஆனால் அவருடைய ரகசியத்தை அறிந்து கொள்வது என்பது, அதுதான் பவுல் அப்போஸ்தலனுக்கு கிடைச்சது. அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த போது தேவன் தம்முடைய ரகசியங்களை பவுலடிகளுக்கு வெளிப்படுத்தினார். அந்த ரகசியங்கள் வெளிப்பட்டது. நீங்கள் சத்தியத்தை அறியும் போது உங்களுக்கு விடுதலை கிடைக்குது. ஆனால் தேவனுடைய ரகசியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுகிற போது நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு உன்னதமான வழியை காட்டக்கூடியவர்களாக மாறுவீர்கள். கர்த்தருடைய அந்த ரகசியம், தேவனுடைய ரகசியம் எனக்கு தெரிவிக்கப்படுகிறது என்று சொன்னால், அந்த ரகசியம் எனக்கு வெளிப்படுது சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியம். கொலோசியர் புஸ்தகம் 2:2, எபேசியர் 3:4 போன்ற வசனங்களிலே நாம் அதை பார்க்கிறோம். தேவனுடைய ரகசியம் என்னுடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். கர்த்தர் தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தணும்னு சொன்னா நிபந்தனை என்ன? கர்த்தருக்கு பயப்படுவது, கர்த்தருக்கு பயந்து வாழ்வது. சங்கீதம் 25:14 ஆண்டவருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது என்று நான் வாசிக்கிறோம். கர்த்தருடைய ரகசியம் யார்கிட்ட இருக்குதுன்னா அவருக்கு பயந்து வாழ்றவங்க. முதல்ல சத்தியத்தை அறிந்து கொள்வோம்னு பார்த்தோம். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் வேதத்தை நேசிக்கணும் அப்படின்றத சிந்திச்சோம். அதனால வரக்கூடிய ஆசீர்வாதம் விடுதலை. இப்போ நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ரகசியங்களை புரிந்து கொள்வதற்கு
தேவனுக்கு பயப்படணும். இந்த ரகசியங்களை அறிந்து கொள்கிற போது, கிறிஸ்துவின் ரகசியங்களை நீங்கள் அறிந்து கொள்கிற போது என்ன ஒரு blessing கிடைக்குதுன்னா, எல்லா வழிகளையும், தேவனுடைய வழிகளையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 25:12 அதை வாசிக்க முடியும். இப்படி ஒவ்வொன்றையும் நாம் அறிந்து கொள்ள நமக்குள்ளே ஒரு புதிய வித்தியாசமான ஆசீர்வாதங்கள் நம்மை அலங்கரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு கட்டங்களையும் கடந்து வருவதற்கு நாம் ஜெபிக்க வேண்டியது, அதை பிராக்டிஸ் பண்ண வேண்டியது அவசியம். என்ன செய்தால் இது கிடைக்கும் என்பது கவனிக்க வேண்டிய அவசியம். இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம திருப்பி ஞாபகத்தில் வச்சுக்கொள்வோம். முதல்ல சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள். அதை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் வேதத்தை நேசிக்க வேண்டும். அதனால் வருகிற பிளெஸிங் விடுதலை. இரண்டாவது, தேவனுடைய கிறிஸ்துவின் ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு தேவை. அதனால் வரக்கூடிய ஆசீர்வாதம் என்னன்னா, ஆண்டவருடைய வழிகளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். மூன்றாவது, எதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால், அறிவு கெட்டாத தேவனுடைய அன்பை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அறிவு கெட்டாத தேவனுடைய அன்பு, கிறிஸ்துவின் அன்பு என்பது இந்த உலகம் கொடுக்கிற அன்பு அல்ல. கிறிஸ்துவின் அன்பு என்பது விலையேற பெற்ற ஒன்று. இந்த கிறிஸ்துவின் அன்பிற்கு இணையாக எதையும் கொண்டு வந்து நிறுத்தவே முடியாது. இந்த அறிவு கெட்டாத இந்த கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். இதற்கு ஒரு நிபந்தனை இருக்குது. இந்த கிறிஸ்துவின் அன்பை எப்படி நீங்க அறிந்து கொள்வது, என்ன செய்தால் அறிந்து கொள்ள முடியும்னு கேட்டா, சிட்சையை நாம் சகிக்கிறவர்களாக இருந்தால், அவர் தரக்கூடிய சிட்சையை நாம் சகிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அந்த அன்பை நாம் புரிந்து கொள்வோம். உபாகமம் 8:5 நாம் அதை வாசிக்கிறோம். தேவனுடைய சிட்சையை நாம் சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய அன்பை விளங்கிக் கொள்ள முடியும். இதனால வரக்கூடிய பிளெஸிங்ஸ் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இதனால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் பாத்தீங்கன்னா, தகப்பன் பிள்ளை என்ற உறவை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். யார் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருக்கிறாங்களோ அவர்களைத்தான் தேவன் தம்முடைய புத்திரராக எண்ணி நடத்துகிறார். நாம் வேதாகமத்தில் வாசிக்கின்றோம். எபிரேயர் 12வது அதிகாரம் 7 தொடங்கி 11 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம விளக்கமா பார்க்கலாம். இதனால் வரக்கூடிய பிளெஸிங்ஸ் என்ன? தேவனுடைய பிள்ளைகள் என்ற அந்த உறவு செப்பனிடப்படுகிறது. தேவன் நம்மை புத்திரராக எண்ணி பாவிக்கிறார். தேவன் எப்பொழுது அதை அப்படி நினைக்கிறார் என்று சொன்னால், நாம் இந்த சிட்சை சகிக்கிறவர்களாக இருக்கிற போது. இப்போ 3 விஷயம் பார்த்திருக்கிறோம். முதலாவது, நீங்கள் எதை அறிந்து கொள்வீர்கள் என்றால் சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள், வேத வாக்கியங்களை அறிந்து கொள்வீர்கள். இரண்டாவது, தேவனுடைய ரகசியத்தை அறிந்து கொள்வீர்கள். மூன்றாவது, அறிவு கெட்டாத தெய்வீக அன்பை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஒவ்வொன்றாக நாம் அறிந்து கொள்வதற்கான பாக்கியத்தை கர்த்தர் தருகிறார். ஒட்டுமொத்தமாக நாம் தேவனை தேடும் போது ஒன்றன் பின் ஒன்றாக எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறோம். அந்த தேவனை தேடுகிற அந்த ஒரு விதத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்து கொள்ளும் போது ஒரு விசேஷித்த காரியத்தை நாம் கவனித்து அதை பின்பற்றி நடக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். மீண்டும் அந்த 3 விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சத்தியத்தை அறிவதற்கு நாம் சத்தியத்தை நேசிக்க வேண்டும். வேத வாக்கியங்களை அறிந்து கொள்வதற்கு வேதத்தை நேசிக்க வேண்டும். அதனால் வருகிற ஆசீர்வாதம், ஒரு விடுதலை கிடைக்கிறது. இரண்டாவது, தேவனுடைய ரகசியத்தை அறிந்து கொள்வோம். இந்த ரகசியத்தை அறிந்து கொள்வதற்கு கர்த்தருக்கு பயப்படணும். அதனால் வரக்கூடிய பிளெஸிங் என்னன்னா, அவருடைய வழிகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். மூன்றாவது, எதை அறிந்து கொள்வோம்னு சொன்னா, அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்வோம். இதற்கான நிபந்தனை என்பது தேவனுடைய சிட்சையை சகிப்பது. இதனால் வரக்கூடிய பிளெஸிங் என்ன? தகப்பன் பிள்ளை என்கிற உறவை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இதுவரைக்கும் பிள்ளை என்ற நிலையில இருந்தோம், இப்போ புத்திரர் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு போகிறார். 3 விஷயங்களை பார்த்திருக்கிறோம். நாலாவது, நாம் எதை அறிய போகிறோம் என்றால், நீதி நியாயத்தை நாம் அறிந்து கொள்வோம். நீதி நியாயத்தை நாம் அறிந்து கொள்வோம். மீகா 6:5, எரேமியா 5:5, நீதிமொழிகள் 2:9 நீங்கள் வாசித்து பாருங்கள். நீதி நியாயங்களை நாம் அறிந்து கொள்வோம் என்று கர்த்தர் வாக்கு சொல்லுகிறார். நீதி நியாயம் என்பது தேவனுடையது. இதை அறிந்து கொள்வதற்கான பாக்கியம், இதை அறிந்து கொள்வதற்கான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையில நாம் பிரயாணப்படும் போதெல்லாம் தேவனுடைய நீதிதான் நமக்கு உதவியாக இருக்கிறது. அவருடைய நியாயத்தின் பாதையில் நடக்கும் பொழுது நம்முடைய மனதில் ஒரு மகிழ்ச்சி பொங்குகிறது. ஆகவே நாம் வரிசையாக பார்த்து வரக்கூடிய இந்த விதத்துல 4வதாக நாம பார்க்கிற விஷயம், இந்த நீதியும் நியாயமும் நாம் அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். இதற்கான நிபந்தனைன்றது ரொம்ப சிம்பிள். எந்த ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய உள்ளத்தில் வைத்துக் கொள்கிறானோ, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முக்கியமான இடத்தை கொடுக்கிறானோ, அந்த மனிதன் இந்த நீதியையும் நியாயத்தையும் அறிந்து கொள்வதற்கான பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை அவன் பெற்றுக் கொள்கிறான்.
தேவனாகிய கர்த்தரை நீங்கள் அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொண்டு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு முக்கிய இடத்தை கொடுக்க துவங்கும் போது நீங்கள் தேவனுடைய நீதியை அறிகிறீர்கள், தேவனுடைய நியாயத்தை அறிகிறீர்கள். அவருடைய அந்த நீதி நியாயத்தை அறிந்து புரிந்து செயல்படுவதனால நீங்கள் ஆண்டவருக்கென்று மிகச் சரியான மிகச் சிறந்த ஒரு நல்ல ஒரு விதையாக அவருடைய கருவியாக உங்களால் வாழ முடியும். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய மக்களே, ஆண்டவர் உங்களுடைய வாழ்விலே அந்த காரியத்தை செய்வதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய ஜீவிய காலம் எல்லாம் அவருடைய நீதி நியாயத்தை நாம் கடைபிடித்து வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த நீதி நியாயத்தை நீ அறிந்து கொள்வாய் என்று சொல்லுகிற போது நான் ஆண்டவருக்குரிய இடத்தை நான் சரியா கொடுக்கணும். என் லைஃப்ல அவரை நான் முழுமையாக என்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1:31 அவரே நமக்கு நீதியானார்னு இருக்குது. அவர் தான் நீதி நியாயம் எல்லாம் அவர் தான். அவரே நமக்கு நீதியா இருக்கிறார், அவரே நியாயமா இருக்கிறார். சரி, இதனால் வரக்கூடிய பிளெஸிங்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, சந்தேகம் இல்லை, நித்திய ஜீவன். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். நீதி நியாயத்தை அறிந்து கொள்ளுகிறவர்கள் அதிலே நிலைத்திருக்கிற போதுதான் நித்திய ஜீவனை அடையும்படி அவருடைய வருகையில் அவரை சந்திக்கும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். இந்த அநித்தியமான உலகம் என்பது கொஞ்ச காலம் இல்ல, அது வேகமாய் ஓடி மறையும். நம்முடைய இந்த லோக வாழ்க்கை என்பது ரொம்ப ஸ்பீடா ஓடி மறைஞ்சு போயிடும். ஆனா நித்தியமான வாழ்க்கை என்பது அது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு ஸ்லாகியம். அந்த நித்திய ஜீவனை அடைவதற்கு இந்த நீதி ரொம்ப அவசியப்படுது. அந்த நீதியினுடைய துவக்கம் தான் இயேசுவை ஏற்றுக்கொள்வது, பிறகு ஸ்நானம் பெறுவது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது, எல்லாம் நீதியினுடைய அடுத்தடுத்த படிகள். நீதியின் அந்த படிகளிலே நாம் கடந்து வந்து நீதி செய்வதில் இன்னும் நீதி செய்ய துவங்கும் போது நித்திய ஜீவன் நமக்காக தன்னுடைய கதவை திறந்து வைத்திருக்கும். நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பிரயாணப்பட முடியும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இப்போ 4 விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன். முதலாவது, வேத வாக்கியங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கர்த்தருடைய வசனத்தை அறிந்து கொள்ளுகிற போது நாம் மிகப்பெரிய ஒரு நன்மைகளை பெற்றுக் கொள்கிறோம். இந்த கர்த்தருடைய வாக்கியங்களை வசனங்களை அறிந்து கொள்வதற்கு வேதத்தை முழு மனதோடு நாம நேசிக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதனால் வரக்கூடிய பிளெஸிங் என்ன? நல்ல ஒரு டெலிவரன்ஸ், ஒரு விடுதலை கிடைக்கும்ன்றதுதான் நம்முடைய அந்த தியானம். இரண்டாவது, தேவனுடைய ரகசியங்களை நாம் அறிந்து கொள்வோமா? தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு என்ன நிபந்தனை என்று கேட்டால், கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். சரி, அதனால் வரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? அவருடைய வழிகளை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். அவர் என்ன யோசிக்கிறார், அவர் என்ன யோசிக்கிறார், எதை செய்ய போறார் என்பதை நீங்கள் எளிதாக கண்டுபிடிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். இதை 2வது பார்த்தோம். 3வது, அறிவுக்கட்டாத தேவனுடைய அன்பு. அறிவுக்கட்டாத தேவனுடைய அன்பு இருக்கு பாருங்க, அந்த அன்பை நாம் அறிந்து கொள்வோம். அறிவுக்கட்டாத தெய்வீக அன்பு. இந்த தெய்வீக அன்பை அறிந்து கொள்வதற்கு அவருடைய சிக்ஷையை நாம் சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய சிக்ஷையை நாம் சகித்து பொறுத்து கொண்டு நடந்தால் தேவனுடைய மிகப்பெரிய கிருபையினால, தேவனுடைய மிகப்பெரிய தயவினால, அன்பிற்குரியவர்களே, நாம் அவருடைய அந்த அன்பை, அறிவுக்கட்டாத அன்பை அறிந்து கொள்வதற்கு உதவி செய்கிறார். இதனால் வரக்கூடிய பிளெஸிங் என்னன்னா, தகப்பன் புத்திரன் என்ற உறவு நமக்கு கிடைக்கிறது என்பதாக பார்த்தோம். 4வது நாம சிந்திச்சோம், நீதி நியாயத்தை அறிந்து கொள்வோம். இந்த நீதி நியாயத்தை அறிந்து கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும்? கிறிஸ்துவை எப்போதும் இருதயத்தில் சுமந்து கொள்ள வேண்டும். இதனால் வரக்கூடிய பிளெஸிங் என்னன்னா, நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தப்படுவோம். 5வதாக நாம் எதை அறிந்து கொள்வோம் என்றால், ஞானத்தை அறிந்து கொள்வோம். நீதிமொழிகள் 24:14 எழுதப்பட்டிருக்கிறது. ஞானத்தை நாம் அறிந்து கொள்வோம். ஞானம் என்பது மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். இயேசுவே ஞானமா தான் இருக்கிறாரு. அவர் ஞானத்தின் மொத்த உருவமாக இருக்கிறார். இந்த ஞானத்தை அறிந்து கொள்வது என்பது விசேஷமான ஒரு விஷயம். ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு லோகம் என்னென்னமோ காரியங்களை சொல்லுது. நிறைய புத்தகங்களை படித்தால் ஞானம் வந்துரும்னு நினைக்கிறாங்க அநேகர். நிறைய புத்தகங்களை வாசிக்கணும், படிச்சுக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. இன்னும் சிலர் தவம் இருந்தா இந்த ஞானம் வந்துடும் நினைக்கிறாங்க. கடும் தவம் இருந்தா ஞானம் வந்துடும். புத்தர் போதி மரத்தடியில் அமர்ந்த போது அவருக்கு ஞானம் கிடைச்சது மாதிரி நமக்கு எங்கேயாவது மரத்தடியில் உட்கார்ந்தா ஞானம் கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஞானம் வேறு, இந்த ஞானம் வேறு. மெஞ்ஞானம் என்பது, வேதம் சொல்லுகிற மெஞ்ஞானம் என்பது வித்தியாசமானது. இந்த ஞானத்தை நீ அறிந்து கொள்வாய். நம்ம கற்பனையில கூட எண்ணி பார்க்க முடியாது. இந்த ஞானத்தினுடைய அந்த சாரம்சத்தை புரிந்து கொண்டால் அதை விட மேலான ஒன்றும் இல்லை. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, உலகம் வைத்திருக்கிற ஞானம் என்பது வேறு. நான் ஏற்கனவே சொன்னது போல நிறைய படிக்கிறது, படிச்சுட்டே இருக்கிறது. சமீபத்தில் ஒரு அருமையான, நான் நேசிக்கிற ஒரு ரெவரண்ட், அவரை குறித்து யோசித்து கொண்டிருந்தேன். அவர் வெகு வருடத்துக்கு முன்பதாக அவரை சந்தித்த போது, நான் 7 MA படிச்சிருக்கிறேன்,
7வது MA முடிக்க போறேன்னு சொன்னாரு. எனக்கு அது ஆச்சரியமா இருந்தது. கொஞ்சம் வயதானவர்கள் தான், நல்ல குருவானவர். ஆனால் அவருக்கு அவ்வளவு ஞானத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதை படிச்சதுனால மாத்திரம் இயல்பாகவே அவருக்கு அந்த ஞானம் இருக்கு. அவரை நினைக்கும் போதெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். தேவனுடைய தாசர்கள் அநேகர் அப்படி ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். வெறும் படிப்பதனால மாத்திரமல்ல, தேவனிடத்திலிருந்து ஞானம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அவர் சாதாரணமாக ஒரு கீர்த்தனை பாடலை பாடினா புத்தகத்தை யூஸ் பண்ண மாட்டாரு. பாமாலை பாடும்போது, கீர்த்தனை பாடும்போது அப்படியே மனப்பாடமாக பாடுவார். வசனங்களை மனனமாய் சொல்லுவார். வேதத்தை பிரட்ட மாட்டார். அவ்வளவு ஞானம். இதெல்லாம் தேவன் கொடுக்கிறது தான். அதே போல இந்த உலகத்துல நிறைய செக்யுலரா நிறைய மக்கள் நிறைய விஷயங்களை படிச்சு வச்சிருக்கிறாங்க. புத்தகங்களை படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. புத்தகங்களை வாசிச்சுட்டே இருக்கிறாங்க. இது ஞானமானு கேட்டா இல்ல, இது உலக ஞானம். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற மெய்ஞானம்னு ஒண்ணு இருக்குது. அந்த மெய்ஞானத்துக்கு நேராக நம்ம நடக்கணும். அந்த மெய்ஞானம் நமக்கு கிடைக்கணும்னா நாம என்ன பண்ணணும் கேட்டா, முதலாவது நாம ஏற்கனவே பார்த்தது மாதிரி இந்த தேவனை நம்முடைய இருதயத்திலே சுமந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 1:31 படி நம்முடைய இருதயத்துல ஆண்டவர் வாசம் பண்ணணும். கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். இரண்டாவது, தேவனுக்கு பயந்து கர்த்தருக்கு அஞ்சி நம்ம வாழணும். கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய லைஃப்ல ஆண்டவர் இந்த மேலான ஆசீர்வாதமான ஜீவிதத்தை அவர் கொடுக்கிறார். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு தருணத்திலையும் நீங்க இந்த மேலான அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு, அந்த மேலான ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தேவனுக்கு பயந்து வாழுங்கள். யோபு 28:28 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 1:7 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 9:10, சங்கீதம் 111:10 வாசிக்கிறோம். இப்படி பல இடங்களில அவருக்கு பயப்படுவது தான் உண்மையான ஞானம் அப்படின்னு வேதம் திரும்ப 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 ரொம்ப அழகா சொல்லுது. அதனால ஞானத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இந்த ஞானத்தை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். தேவனுக்கு பயந்து தேவனுக்கு அஞ்சி வாழ்வீர்களே ஆனால், எனக்கு அன்பானவர்களே, இந்த ஞானத்துல நீங்கள் இன்னும் கூட அதிகமாக அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். முதலாவது, நம்ம ஆண்டவரை நம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்கிறோம். இரண்டாவது, கர்த்தருக்கு பயப்படுறோம். மூணாவது, அந்த நிபந்தனை, ஒரே நிபந்தனை நினைக்காம இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு 3 நிபந்தனைகள். மூணாவது, ஆத்தும ஆதாயம் செய்யறது. ஆத்தும ஆதாயம் செய்வது நமக்கு ஞானத்தை கொடுக்கும். நீதிமொழிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல இருக்குது. மற்றவர்களை தேவனிடத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஆத்தும ஆதாயத்தை யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்கெல்லாம் இந்த ஞானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள், ஞானத்தை அடைகிறார்கள். இப்ப ஞானத்தினுடைய மிக முக்கியமான 3 முக்கிய கூறுகள் என்னன்னா, 1 அவரை அறிந்து கொள்வது, 2வது அவருக்கு பயப்படுவது, 3வது ஆத்துமாதாயம் செய்யறது. இதை நீங்க செய்யும் போது, இதை செயல்படுத்தும் போது, எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய ஜீவிதத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிக்க முடியும். மிகப்பெரிய உயர்வை நீங்க அனுபவிக்க முடியும். இதனால என்ன பிளெஸிங் வருதுன்னா, நிறைய பிளெஸிங்ஸ் இருக்குது. இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதனால நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. அதுல விசேஷமான ஒரு பிளெஸிங் என்னன்னா, எப்போதும் பிரகாசிக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். தானியேல் புஸ்தகம் 12:3 வாசிக்கிறோம். இந்த நீதிக்குட்படுத்துறவங்க, அநேகர் நீதிக்குட்படுத்துறவர்கள், ஞானம் உள்ளவர்கள், அவர்கள் பிரகாசமாய் இருப்பார்கள். ரொம்ப பிரைட்னஸா இருக்கும் லைஃப் அப்படின்னு பார்க்கணும். சரி, இப்ப நான் 5 விஷயம் சொல்லிட்டேன். சகலத்தையும் யார் அறிந்து கொள்வாங்கன்னா, தேவனை தேடுறவங்க தான். இந்த தேவனை தேடுறவங்க ஒரு 5 காரியத்துல கவனம் செலுத்தணும். முதலாவது, வேத வாக்கியங்களை அறிந்து கொள்வார்கள். வேதத்தை நேசிக்கணும், அதனால் விடுவிக்கப்படுகிறார்கள். 2வது, ரகசியத்தை அறிந்து கொள்வார்கள். ரகசியத்தை அறிந்து கொள்வதற்கான நிபந்தனை கர்த்தருக்கு பயப்படணும், அதனால் அவருடைய வழியை தெரிந்து கொள்வார்கள். 3வது, அறிவிக்கட்டாத அன்பை அறிந்து கொள்வார்கள். அதற்கான நிபந்தனை சிச்சையை சகிக்கணும். அதனால் வரக்கூடிய ஆசீர்வாதம் என்னன்னா, தகப்பன் புத்திரனுக்கு என்ற உறவு உங்களுக்கு கிடைக்கிறது. 4வது, நீதி நியாயத்தை அறிந்து கொள்வார்கள். அதுக்கு என்ன பண்ணணும்னா, கிறிஸ்துவை நம்முடைய இதயத்தில் வைத்திருக்க வேண்டும். அதற்கான ஆசீர்வாதம் நித்திய ஜீவன். 5வது, தேவனுடைய ஞானத்தை அறிந்து கொள்வார்கள். இதுக்கான நிபந்தனை என்னன்னு சொன்னா, கர்த்தருக்கு பயந்து வாழ்வது. ஆசீர்வாதம் என்ன? பிரகாசமான ஒரு வாழ்க்கை. நிச்சயமாக நீங்கள் சகலத்தையும் அறிந்து பிரகாசமான ஒரு வாழ்க்கை
வாழ்க்கை வாழ ஆண்டவர் நிச்சயம் உதவி செய்வார். உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இனிய தருணத்திற்காக நன்றி. உடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தேவனே, உம்முடைய அருள் நிறைந்த தெய்வீக பரிசுத்த பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். ஆம் சுவாமி, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நாமத்தினாலே உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார்களாக. சகலத்தையும் அறிந்து பிரகாசிப்பார்களாக. சகலத்தையும் அறிந்து ஆண்டவரே நித்திய ஜீவன் அடைவார்களாக. சகலத்தையும் அறிந்து தகப்பன் புத்திரண்ட உறவிலே நிலைத்திருப்பார்களாக. சகலத்தையும் அறிந்து உம்முடைய வழிகளை புரிந்து கொள்வார்களாக. சகலத்தையும் அறிந்து தேவனே விடுதலையோடு இந்த பூமியில வாழ்வார்களாக. நீர்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் அத்தனையும் தந்து உயர்த்தும் ஆண்டவரே. எப்பொழுதும் உடைய முகத்தை நோக்கி பார்க்கிற உடைய சமூகத்தை தேடுகிற மக்களாக உடைய பிள்ளைகளை மாற்றி ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.